ஹலோ ஆல். கல்யாணத்துக்கு முகூர்த்த பட்டு எடுக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போனோம். நாங்கள் பார்த்து வச்சது வேறு கடை தான். அண்ட் அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்குனதும் ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டோம், இந்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை அந்த கடை வேண்டாம், இன்னொரு கடை இருக்குது, அதுவும் ஹேண்ட்லூம் வியர்ஸ் தான். அது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன கடை பேர் தான் முத்துக்குமார் ஹேண்ட்லூம் வியர்ஸ். அண்ட் இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் காஞ்சிபுரம் போகிறது. ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ கீழே பார்த்திங்கன்னா 25,000 ப்ளஸ் ருப்பீஸ்லேருந்து சாரீ இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 3,000லேருந்து மினிமம்லேருந்து ஒரு 12,000 வரை சாரீஸ் இருந்தது. ஸோ அந்த கடையில் வரவேற்புலாம் ரொம்ப பலமாக தான் இருந்தது. ஸோ அப்புறம் நாங்கள் சாரீ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் டே ஃபுல்லாக கூட உங்களுக்கு பார்க்கணுன்னா அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. எவ்வளோ சாரீனாலும் அவங்க சடிக்காமல் காமிச்சிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து வச்சுட்டோம். ஸோ எந்த மாதிரி டிசைன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத. ஸோ அதனால் அங்கே போனோன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எந்த மாதிரி டிசைன், எந்த மாதிரி கலர் சாரீ வேணும் அப்படின்றத கேட்டு வாங்குறதுக்கு. ஸோ கலெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்தது. நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாரீஸ் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு. நாங்கள் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 இது ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 5 நாங்கள் கட்டி பார்த்து எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாரீ நாங்கள் அதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருக்கா பாருங்கள். அரை மணி நேரம் தான் ஆச்சு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு. மற்றவங்களாம் எவ்வளோ நேரம் சாரீ செலக்ட் பண்ணுவாங்க? நிறைய நேரம், 1 ஹவர், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா செலக்ட் பண்ணீங்க, நல்லாவும் இருக்குது. இல்லை சாரீ எவ்வளோ சீக்கிரம் நம்ம எடுத்துருக்கோம்? ஜஸ்ட் 30 மினிட்ஸில் எடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த கல்யாணம் பொண்ணும் இவ்வளோ சீக்கிரமாக எடுத்ததே கிடையாது. இதுலேயே ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குது. யாரால? யூடியூபரால. நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சாரீ கலர் வேணும் டிசைட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு எல்லாம் காமிங்கன்னா கடைசியில் காமிக்கிறவனுக்கு நீங்கள் சாய்ஸை கம்மி பண்ணுறீங்க கடைக்கு வரதுக்கு முன்னாடியே. நோட்டட். அண்ட் இங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. நாங்கள் 5 புடவை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கட்டி காமிங்கனாலும் அவங்க சலிக்காமல் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அம்மா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா 2 தறி வச்சுருந்தாங்க. அதில் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் சாரீ ஆல்ரெடி இது செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ இது எதை கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஆர்டர் பேஸில் எந்த டிசைன் கேட்குறாங்களோ ஸோ அதை மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தறியில் இருக்க சாரீ எங்களுக்கு காமிச்சாங்க. லோ பட்ஜெட்டில் சாரீ பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் அவ்வளோவா இல்லை. எல்லாமே நாங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பிளெயின் சாரீஸ் தான் இருந்தது. அண்ட் எங்களுக்கும் அதில் எதுவும் பிடிக்கல. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, காஞ்சிபுரம் நீங்கள் முகூர்த்த பட்டு எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 25 அதுக்கு அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரீஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப காலையிலே போயிடுங்க. அண்ட் 2-3 கடை ஏறி இறங்குங்க. அதே டிசைன்ஸில் சாரீஸ் வேறு கடையில் கம்மியாக இருக்குதா அப்படின்றதும் செக் பண்ணுங்கள். பட் எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் ஒரே கடைக்கு போய் அங்கேயே பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த சாரீஸில் நீங்கள் கோல்டு 2 கிராம்ஸ் இருக்குது அப்படின்றீங்கள, ஸோ அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, நீங்கள் என்ன ப்ரூஃப் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு தான் அவங்க கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேஷன் அதை எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பில்லுலேயே தனியாக மென்ஷன் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ கிராம் ஆஃப் கோல்டு அந்த சாரீஸில் இருக்குது அப்படின்றதையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.